ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால எக்ஸெப்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி ஜாவால இம்ப்ளிமெண்ட் பண்றது, மூணு கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சேனல் பார்க்குற 79% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற வீடியோலாம் போடுறதுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அப்பதான் நம்ம எதுக்காக இதை படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணுறப்போ அன்எக்ஸ்பெக்டடாக சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, இதை தான் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ரன் டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக வர ஈவெண்ட் எல்லாமே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி வந்துச்சுனாலே அதை வந்து நம்ம எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, அந்த எரரை நீங்கள் ரிசால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்தராக ஒர்க் ஆகும். அப்படின்னா அதை வந்து நம்ம எரர்னு சொல்லுவோம். எக்ஸெப்ஷன்னா அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு எரர் வந்துருச்சு, ஆனாலும் அந்த ப்ரோக்ராமில் சில பார்ட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த எக்ஸெப்ஷன் அண்ட் எரரில். ஓகே, இதை நான் அன்ரெக்கவர்னு எழுதிடுறேன். அன்ரெக்கவர். ஓகே, இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இதில் மெயினாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா 4 டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் தான் வரும். ஃபஸ்ட் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், அடுத்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். மோஸ்ட்டாக நம்ம அரே யூஸ் பண்ணுறப்போ இந்த எக்ஸெப்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். அவுட் ஆஃப் பவுண்ட் இது எதனால் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மூணாவது வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன், ARITHMETIC, அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். அடுத்தது நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். இது வந்து நம்ம சில கன்வர்ஷன் அப்போ தான் இந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கும். ஓகே, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். ஓகேவா, இதுதான் எக்ஸெப்ஷன்ஸு. ஸோ இது வந்து லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது இப்போ நம்ம கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், இந்த நேம்லேயே இதுக்கான ஆன்சர் இருக்குது. நல்ல பாயிண்ட் பண்ணுறப்போ வர எக்ஸெப்ஷன் தான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கில் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் என்னோடய ஸ்ட்ரிங்கு. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டியாக ஒரு இது வைக்கிறேன். வச்சுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும், 0 அப்படிங்கிறது வந்து வருமா. ஸோ அது ரன் பண்ணி காட்டிடுறேன். 0 அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங் எடுத்தாச்சு, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே டிக்ளரும் பண்ணிட்டோம், ஆனால் எந்த வேல்யூமே உள்ளே கொடுக்கல. அதோட லென்த்தை நான் பிரிண்ட் பண்ணுறேன், அதனால எனக்கு 0 அப்படிங்கிறது வந்து அதோட லென்த்தாக வருது. இப்போது இந்த இடத்துல நல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எம்டியாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எம்டியாக கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம எது வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நல்ல வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எம்டியாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 0ங்கிறது வருது. ஆனால் நீங்கள் நல்ல ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 0ங்கிறது வராது. ஸோ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வரக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். cannot invoke string length அப்படிங்கிறது வந்து வருதா. எதனால் அப்படின்னா இங்கே நல்லா இருக்குது, நல்லோட லென்த்தை வந்து என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிற எக்ஸெப்ஷன் என்னன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இது எதனால் வரும் அப்படிங்கிறது. இந்த எக்ஸெப்ஷன் எதனால் வரும்னா, இப்போ நம்ம ஒரு அரே எழுதுகிறோம், அந்த அரேயில் இப்போ அரேயோட லென்த் வந்து ஒரு 5 தான் இருக்குது. நான் வந்து 6வது எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வரக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் வந்து அந்த அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன், இன்டீஜர்லேயே க்ரியேட் பண்ணுறேன். ARங்கிறது என்னோட அரே நேமு. இன்னொரு லைன் விட்டுக்கிறேன். AR என்னோட அரே நேமு. நான் அரே வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன் வேல்யூ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு 5 எலமெண்ட் என்னோட அறையில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அறையில் ஒரு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் AR ஆஃப் 1ங்கிற எலமெண்ட் 2ங்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு தெரியும், 3ங்கிறது வந்து வருமா. ஸோ இது வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு ஆன்சராக வந்துடுச்சு. நான் இதை வந்து இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன்.
கிளியர் பண்ணிட்டேன். 3ங்கிறது வந்து எனக்கு ஆன்சராக வந்துருச்சு. இப்போது இதில் நமக்கு எத்தனை இருக்குது, 0ல் ஆரம்பித்து 4 வரையும் எலமெண்ட் இருக்குது. அதோட லென்த் வந்து இப்போது நான் இதில் ஒரு 6ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த அரேயில் 6வது கேரக்டராக ஒன்று இல்லை, ஆனால் நான் 6ங்கிறத ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய எக்ஸப்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ உங்களோட லென்த்தே 5 தான் இருக்குது, ஆனால் நீங்கள் 6வது எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வர எக்ஸப்ஷன் தான் வந்து இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஓகேவா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற எக்ஸப்ஷன் என்னன்னா அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுதுவோம் தெரியுமா, அந்த ப்ரைம் நம்பர்ஸ் ப்ரோக்ராமு, அப்புறம் ப்ரைம் நம்பர் ஆட் ஐவனில் கூட வராது, ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ மோஸ்ட்டாக இந்த எக்ஸப்ஷன் வந்து வரும். ARTHIMETIC அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போ வந்து இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். Ctrl+X Ctrl+V. இன்ட்டு A = 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். நான் இந்த 10ங்கிற நம்பரை டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணேன்னா 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன். system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு A/10 அப்படின்னு கொடுக்குறேன். A/2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 1ன்னு வந்துடும். ஸோ /2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 5 வந்து வருமா அவுட்புட்டா. 5ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை 0வால் டிவைட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை வந்து 0வால் டிவைட் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி தான் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ எனக்கு வர எக்ஸப்ஷன் வந்து அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். நம்பர்ஸை வச்சு வர எக்ஸப்ஷன் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். டிவைட் பை 0 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோங்க வந்திருக்கா. ஏன்னா நான் ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண முடியாது, பண்ணால் ஏதாவது இன்ஃபினிட்டி தான் வரும். அப்படி வர எக்ஸப்ஷனை தான் வந்து நம்ம அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எக்ஸப்ஷன் என்னென்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். இப்போது நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ எழுதிட்டு அதை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுவோன்னு, அப்போ வர எக்ஸப்ஷன் தான் வந்து இந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து string ஸ்ட்ரிங் எஸ்னே கொடுத்துக்கிறேன். நான் வந்து 10ன்னு ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங் தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூவை நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ system.out.println என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ் இல்லை integer.parseInt அப்படின்னு கொடுக்குறேன். integer.parseInt அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் கோலன் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு இன்டீஜர் இருக்குது, இந்த 10ங்கிறது இன்டீஜர் வேல்யூன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை இங்கே வந்து மறுபடியும் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா கன்வெர்ட் ஆகிட்டு 10ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ரெக்கார்ட். ஓகே, 10ங்கிறது வந்து எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ABC. இது வந்து இன்டீஜர் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இதை நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்கு, நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்புட் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் நம்பர் கொடுக்கல, வேறு ஏதோ கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த கேரக்டரை இன்டீஜராக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வர எக்ஸப்ஷன் தான் வந்து இந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது இதை ஒரு 5 கீவேர்ட்ஸ் மூலிமா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரை, அடுத்தது கேட்ச், அடுத்தது ஃபைனலி, அடுத்தது த்ரோ, அடுத்தது த்ரோஸ். ஓகே, எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த 5 கீவேர்டு வரும்னு சொல்லிட்டீங்க. ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் இதுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். அடுத்து ப்ரோக்ராமில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைங்கிறது என்னென்னா இந்த வேர்ட்லேயே இதுக்கு மீனிங் இருக்குது. ட்ரை, எனக்கு இது வந்து ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குது.
அந்த கோடை எக்ஸெப்ஷன் வரும்னு தெரியும். அந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நான் எந்த இடத்துல அந்த கோடை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரை பிளாக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். இப்போது இந்த ட்ரையை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கணும்ல. ஃபஸ்ட்டு இந்த ட்ரைங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த 5மே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த 5 கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அந்த வேர்டை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இந்த ட்ரைங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரைங்கிற பிளாக்குள்ளே தான் ஒரு ஸ்பெசிஃபிக் கோடை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இது எழுதுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியாது. இந்த ட்ரைங்கிற ஸ்பெசிஃபிக் பிளாக்கை மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நாட் யூஸ் அலோன் அப்படின்னு போடலாமா? இது வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தனியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நான் எதோட சேர்த்து இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ச் அப்படிங்கிற பிளாக்கோட சேர்த்து யூஸ் பண்ணணும். கேட்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஹேண்டில் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுக்கலாமா? ஸோ இதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ட்ரை எழுதாமல் நம்மளால் கேட்ச் எழுத முடியாது. ஸோ நம்ம ட்ரை எழுதுனா கண்டிப்பாக கேட்ச் எழுதணும். கேட்ச் எழுத போகிறீங்கன்னு தெரிஞ்சால் ட்ரை எழுதணும். ஓகேவா? இதுதான் இதுக்குள்ள மெயின் இது. ஓகே, அடுத்தது இதுவுமே அந்த நம்ம நாட் யூஸ் அலோன் தான். ஸோ நாட் யூஸ் அலோன் தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல இந்த கேட்ச் பிளாக்கையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனலி அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். இது வேர்ட்லேயே மீனிங் இருக்குல்ல. ஃபைனலினா என்னென்னா இப்போ எனக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி எனக்கு எரர் வருது வராமல் போகுது. அந்த ட்ரை கேட்ச் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமலே இருந்தாலும் எனக்கு ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆனாலே கண்டிப்பாக இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபைனலி அப்படிங்கிறது. மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட். ப்ரோக்ராம் ரன் ஆனாலே இந்த ஃபைனலி பிளாக்குள்ள நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த கோடு வந்து எனக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதா வந்து ஃபைனலி. இது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். த்ரோ அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து த்ரோ. இந்த கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து த்ரோ அப்படிங்கிறது. த்ரோஸுங்கிறது என்னென்னா நான் வந்து த்ரோ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு நான் எழுதுகிற மெத்தடு தான் வந்து த்ரோஸ் அப்படிங்கிற மெத்தட். இது வந்து த்ரோஸுங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் எழுதும்போது கிளியராக உங்களுக்கு புரியும். நான் எந்த மெத்தடில் த்ரோங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறனோ அங்கே எழுதக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் வந்து த்ரோஸ் அப்படிங்கிறது வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். அடுத்து இந்த கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நான் இது வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். Ctrl X, Ctrl ஓகேவா? கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோடை எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே ஒரு கீவேர்டு அப்படின்னாலே அந்த கீவேர்டை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும். நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ட்ரை அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ட்ரை யூஸ் பண்ணி எனக்கு இங்கே ஏன் எரர் காட்டுதுன்னா நம்ம ட்ரை மட்டும் தனியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோமா? ஸோ அதுக்காக தான் இங்கே எரர் காட்டுது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வரும் அப்படிங்கிறது. ரன் ஆகிட்டு ட்ரை வித்தவுட் கேட்ச் ஃபைனலி ஆர் ரிசோர்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ நம்ம ட்ரை யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக கேட்ச் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கேட்ச் நம்ம எப்படி எழுதுவோம்னா கேட்சுங்கிறது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு மெத்தட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி தான் வெளில கொடுக்கும். கேட்ச்னு எழுதியாச்சு. ஸோ எதை கேட்ச் பண்ணணும்னு எழுதணும்ல? EXCPTION எக்ஸப்ஷன். தான் வந்து ஈங்கிறது வந்து நான் சும்மா எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஈன்னு கொடுத்துக்கிறேன் எரர் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால. இதை வந்து கேட்ச் பண்ணி கொடுங்க. இப்போ எனக்கு வந்து எரர் போயிடுச்சா? ஓகே, இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 10ங்கிற நம்பரை 0வால் டிவைட் பண்ண போகிறேன். நமக்கு அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைட் பை 0 அப்படின்னு ஆல்ரெடி வந்துச்சுல. ஸோ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இப்போது இங்கே இன்ட்டு A = 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். system.out.println A / 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போது ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நம்ம டிவைட் பை 0 அப்படின்னு கொடுத்தோனாலே நமக்கு எரர் தான் வரும். நம்ம ஆல்ரெடி டிவைட் பை 0 அப்படிங்கிற எரர் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். எக்ஸப்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுமா? இந்த எக்ஸப்ஷனை நான் இங்கே ஹேண்டில் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த கேட்ச் பிளாக்கு. ஸோ ஹேண்டில் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா system.out.println யூஸ் another number instead of 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். 0ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதுனால தானே இந்த எக்ஸப்ஷன் வந்து வருது. ஸோ அதை வந்து நான் வேறு நம்பர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன்.
ரன் ஆகிட்டு யூஸ் another நம்பர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜீரோன்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி நம்ம எழுதுனா எக்ஸப்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த எக்ஸப்ஷனை நம்ம இங்கே கேட்ச் பிளாக்ல கேட்ச் பண்ணுறோம். கேட்ச் பண்ண எக்ஸப்ஷனை நம்ம இங்கே உள்ளே என்ன பண்ணுறோன்னா system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் another நம்பர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம். சப்போஸ் இந்த இடத்துல நான் 2ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எக்ஸப்ஷனே வராது, சாரி எரரே வராது. இப்போது எனக்கு 5 அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. இந்த இடத்துல எனக்கு எரரோ இல்லை எக்ஸப்ஷனோ ரைஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கேட்ச் பிளாக் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது ஃபைனலியும் அப்படி இது நம்ம இதிலே பார்த்துடலாம். ஸோ ஃபைனலிங்கிறது எதுக்குன்னா மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனலி அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ப்ராக்கெட்டுமே போட தேவையில்லை, நார்மலாக நம்ம ட்ரை மாதிரியே எழுதிடலாம். இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். system.out.println this is finally black. NALY finally black அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எரர் இல்லை ப்ரோக்ராமில். ஸோ 5ங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போது எரர் இல்லாததுனால தான் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து இங்கே மறுபடியும் 0 மாற்றிட்டு இங்கே ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். இப்போது நமக்கு அந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் இந்த ஃபைனலியில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த இது வந்து கோடு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையில் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்சில் என்ன பண்ணுறோம், ஃபைனலியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த்ரோஸ். இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, த்ரோஸ் அப்படிங்கிறது வந்து த்ரோனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு கீவேர்டு. எதுக்குன்னா ஒரு எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணுறதுக்காக உள்ள கீவேர்டு தான் வந்து த்ரோ அப்படின்னு சொல்லி. ஓகே, த்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மெத்தட் எழுதுகிறோம். அந்த மெத்தட்குள்ளே தான் அந்த த்ரோங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மெத்தடையே நீங்கள் த்ரோஸ்ன்னு தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த பிளாக் வந்து நான் அப்படியே தூக்கிடுறேன். நான் வந்து புதுசாக ஒரு மெத்தட் எழுத போகிறேன். என்ன மெத்தட் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் த்ரோங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து மெத்தட் நேம் என்னென்னா செக் பண்ணுறதுக்காக நான் எழுதுகிறேன். ஸோ செக்குன்னே என்னோடய மெத்தட் நேம் வச்சுக்கிறேன். இதில் நான் வந்து இன்டீஜர் வேல்யூவை உள்ளே கொடுக்க போகிறேன் இன்புட்டாக. ஸோ இங்கே த்ரோஸுங்கிற கீவேர்டை மெத்தடில் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா அதே தான் இங்கே பண்ண போகிறோம். த்ரோஸ் எதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், எக்ஸப்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மெத்தட் எழுதியாச்சு. இப்போ வந்து நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுக்க போகிறேன். அந்த வேல்யூவை 10 இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ண போகிறேன். இஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ஷோ ஆகணும். அதாவது எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு நார்மலாக out.println திஸ் இஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு 10ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் ஷோ ஆகணுமா. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எரரை த்ரோ பண்ண போகிறேன், ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜை நான் த்ரோ பண்ண போகிறேன். த்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் வந்து த்ரோ அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ த்ரோ நியூ எக்ஸப்ஷன் எக்ஸ் வருது பார்த்தீங்களா, எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் என்ன த்ரோ பண்ண போகிறேன், திஸ் இஸ் நாட் அண்ட் 10 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து 10 இல்லை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இஃப் கண்டிஷனில் வந்து நாட் ஈக்குவல் டு 10 இருந்தால் த்ரோங்கிற கீவேர்ட் மூலியமாக திஸ் இஸ் நாட் 10 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஷோ ஆகும். சப்போஸ் அது 10 இருந்தால் திஸ் இஸ் 10 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஷோ ஆகுமா. இப்போது இந்த நம்ம ஒரே இதுலேயே த்ரோஸ் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரே இதுலேயே த்ரோ அண்ட் த்ரோஸ் ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை இன்டீஜர் வேல்யூவை இந்த மெத்தட்குள்ளே எழுதிட்டு அந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இங்கே ட்ரைங்கிறத யூஸ் பண்ணாமல் இந்த வெறும் மெத்தட்குள்ளே இந்த வேல்யூவை பாஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் வருது அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய மெத்தட் வேணும்னா செக் கொடுத்துட்டு இந்த மெத்தட் என்னது, என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், 10ங்கிறத ஃபஸ்ட்டு 11 அப்படிங்கிறத பாஸ் பண்ணி பார்க்கலாம். நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தாலே இந்த எரர் மெசேஜ் எனக்கு வந்து ஷோ ஆகணுமா. நான் வந்து இது ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வேறு ஒரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா அன்ரிப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் மஸ்ட்டு பி காட் ஆர் டிக்ளேர்ட் டு பி அண்ட் த்ரோ. ஸோ நம்ம ஒரு மெசேஜ் எரரை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ட்ரை அப்படிங்கிறத வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ரைங்கிறத யூஸ் பண்ணாமல் வெறும் மெத்தட் மட்டும் நம்மளால் யூஸ் பண்ணால் என்ன எரர் வருதோ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கீழே பார்த்தோம். ஸோ ட்ரை யூஸ் பண்ணாலே கேட்ச் வந்து யூஸ் பண்ணணும்.
நான் தான் இங்கே என்ன எரர் வரணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு கேட்ச் அப்படின்னா, கேட்ச்சில் தான் என்ன எரர் வரப்போகுது அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி நமக்கு இந்த டெர்மினலில் வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எரர் அப்படிங்கிறதுனால ஈன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே தான் நான் சொல்ல போகிறேன். டாட் பிரிண்ட் எல்என் என்ன பிரிண்ட் பண்ணோம், எனக்கு இங்கே என்ன எரர் மெசேஜ் வருதோ அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணோம், டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு எனக்கு காட்டுது பார்த்தீங்களா, மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னே, இந்த வேல்யூ வந்து 11 ஸோ இது நாட் ஈக்குவல் டு 10 இப்போ என்ன நடக்கும், இந்த த்ரோ மெசேஜ், இந்த மெசேஜ் வந்து இது ஷோ பண்ணும். இந்த த்ரோ பண்ணதை இது கேட்ச் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் ஷோ பண்ணும். ஓகேவா, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர். ஓகேவா, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு திஸ் இஸ் நாட் அண்ட் 10 அப்படின்னு ஷோ ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரையில் வச்சு நம்ம கொடுக்குறோம் செக் A11 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மெத்தட் செக்குங்கிறது கால் ஆகுது. இந்த செக்குங்கிற மெத்தடில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா த்ரோஸுங்கிற கீவேர்ட் மூலயமா எழுதியிருக்கோம். எதனாலனா இது வந்து எனக்கு ஒரு எரர் மெசேஜை த்ரோ பண்ணோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த த்ரோங்கிற கீவேர்டையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எரர் மெசேஜ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த எரரை த்ரோ பண்ணி இந்த கேட்ச் இந்த பிளாக் மூலியமா அது என்ன எரர் அப்படிங்கிறத கெட் மெசேஜ் அப்படிங்கிற மெத்தட் மூலியமா நம்ம கேட்ச் பண்ணி அந்த அவுட்புட் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணுறோம். சப்போஸ் இந்த பிளாக்ல நம்ம வேறு ஏதாச்சும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எரர் கேட்ச் ஆயிடுது. அப்போது நம்ம இந்த பிளாக்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வந்தாலும் ஹலோன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஹலோ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி இங்கே மென்ஷன் பண்ணோம். எனக்கு இந்த இடத்துல இங்கே என்ன மெசேஜ் நான் கொடுத்துருக்கணும் அந்த மெசேஜ் தான் வரணும் அப்படிங்கிறதுனால டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.